திருமணம் பண்ணிட்டு நல்ல பொருத்தம்லாம் இருக்குதுங்க. அவங்களுக்குள்ள ஒரு 8ஆம் அதிபதி திசை நடக்கக்கூடாதுங்க. 8ஆம் அதிங்கிறதுங்க அது என்ன சொல்லுவாங்கன்னா, 8ஆம் இடம் தாங்க அவமானத்தை கொடுக்கும். ஏன்னா ஆயுளுக்கு உண்டான ஒரு கிரகம் 8ஆம் இடங்க. அவமானத்தையும் கொடுப்பது 8ஆம் இடம் தான். அது வம்பு வழக்கையும் கொடுக்குறது 8ஆம் இடம் தான். ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி ஒரு ஜெயில் வரைக்கும் போகக்கூடியது 8ஆம் இடம் தான். அதான் மறைவு ஸ்தானம்னு வச்சுக்கங்களேன். இப்போ ஒருத்தர விட்டு ஒருத்தர் மறைஞ்சு வாழக்கூடிய தன்மை 8ஆம் இடம் தான். இப்போ திருமணம் ஆயிடுச்சு. இப்போ விட்டுட்டு என் கணவர் வேலைக்கு போயிட்டாரு, வெளிநாடு போயிட்டாரு. இல்ல வெளியூர் ஊர்ல இருக்காரு. அவர பார்க்க முடியல. இவரு கூட நான் எப்படிங்க சேர்ந்து வாழ முடியும்? அதனால இவருக்கு எனக்கு ஒத்து வராதுங்க. அதனால டைவர்ஸுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையும் அந்த 8ஆம் இடம் கொடுத்துருங்க. 8ஆம் இடங்கிறது ஒரு அசிங்கம், அவமானம், இல்லாட்டி ஒரு உயிர் இழப்பு இந்த மாதிரி ஒரு சந்திக்கக்கூடிய தன்மையை இந்த 8ஆம் அதிபதி திசை ஆண், பெண் இருவரு ஜாதகத்துக்கும் திருமணமாகி ஒரு 6 மாசத்துல வந்தாலும் சரி, 1 வருஷத்துல வந்தாலும் சரி, சீக்கிரம் அந்த 1 வருஷத்துக்குள்ள வந்துச்சுன்னா இவங்களுக்குள்ள அந்த பிரச்சனையை மேலோங்கி காட்டிருங்க. இதுக்கு குழந்தையும் கொடுத்துட்டா கூட அந்த குழந்தைய பத்தி கூட கேர் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த மாதிரி ஒரு